இன்னைக்கு தேர்ஸ்டே பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸோட நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்க. பாபாவோட அருள் உங்க மேல ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டைம் பீரியட்ல உங்களை சுத்தி கொஞ்சம் நெகட்டிவா கோவமா பேசக்கூடிய மனிதர்கள் உங்களை சுற்றி இந்த டைம் பீரியடில் வருவாங்க. அது எந்த ஃபார்மில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, உங்களோட பெற்றோர்களாக இருக்கலாம், உங்களோட கணவன் இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களோட பாஸாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு கோவத்தோடு பேசுகிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே அந்த கோவம் கிடையாது அவங்களுக்கு. அதை நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாமே ஒரு காயப்பட்ட சோல்ஸ், அவங்களோட லைஃப்ல ஒரு பெரிய காயங்களை பார்த்துருக்காங்க. அதுல இருந்து அவங்க ஹீல் ஆகல. அந்த கோவத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா உங்ககிட்ட அவங்களுக்கு நிறைய உரிமை இருக்கனால அந்த உரிமையில கோவம் வெளிப்படுது. அந்த கோவத்துக்கு பதில் நீங்களும் கோவமா பேசாம அவங்கள நினைச்சு ஒரு பேப்பர்ல அவங்களோட பெயரை எழுதி ஓம் சாய்ராம்னு கீழே எழுதி அந்த பேப்பரை கையில வச்சு அவங்களுக்காக, அவங்க உங்ககிட்ட கோவப்பட்டே பேசியிருந்தாலும் சரி, அவங்களுக்காக நீங்க பாபா கிட்ட வேண்டுங்க. அவங்களுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும்னு வேண்டுங்க. அவங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளும் பாபாவோட துணியில். இன்னைக்கு தேர்ஸ்டே பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸோட நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்க. பாபாவோட அருள் உங்க மேல ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டைம் பீரியட்ல உங்களை சுத்தி கொஞ்சம் நெகட்டிவா கோவமா பேசக்கூடிய மனிதர்கள் உங்களை சுற்றி இந்த டைம் பீரியடில் வருவாங்க. அது எந்த ஃபார்மில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, உங்களோட பெற்றோர்களாக இருக்கலாம், உங்களோட கணவன் இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களோட பாஸாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு கோவத்தோடு பேசுகிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே அந்த கோவம் கிடையாது அவங்களுக்கு. அதை நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாமே ஒரு காயப்பட்ட சோல்ஸ், அவங்களோட லைஃப்ல ஒரு பெரிய காயங்களை பார்த்துருக்காங்க. அதுல இருந்து அவங்க ஹீல் ஆகல. அந்த கோவத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா உங்ககிட்ட அவங்களுக்கு நிறைய உரிமை இருக்கனால அந்த உரிமையில கோவம் வெளிப்படுது. அந்த கோவத்துக்கு பதில் நீங்களும் கோவமா பேசாம அவங்கள நினைச்சு ஒரு பேப்பர்ல அவங்களோட பெயரை எழுதி ஓம் சாய்ராம்னு கீழே எழுதி அந்த பேப்பரை கையில வச்சு அவங்களுக்காக, அவங்க உங்ககிட்ட கோவப்பட்டே பேசியிருந்தாலும் சரி, அவங்களுக்காக நீங்க பாபா கிட்ட வேண்டுங்க. அவங்களுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும்னு வேண்டுங்க.